ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு வந்துட்டு இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம எந்த மூவியை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, இட்ஸ் 4th of September. இட்ஸ் அ டே. இன்னும் 12 hours கிட்ட சம்திங் இருக்குது. இப்போது அரௌண்ட் ஒரு 6 o'clock ஆகின்னு இருக்குது. ஒரு 7 o'clock இந்த வீடியோ வரும்னு வச்சுக்கோங்க. அது விட்டால் ஒரு 10 hours கிட்ட, 10 hours 11 hours கிட்ட தான் இருக்குது. ஏன்னா 4 AM ஷோ. ஃபைன், ஐ எம் பிரிட்டி எக்ஸைட்டட் அபவுட் இட். அண்ட் இன்னைக்கு வந்துட்டு நான் இதை பேசணும், இந்த படத்தை பற்றி நான் ஃபர்ஸ்ட்லேருந்தே 15th மூவினா லாஸ்ட் மூவினா இதை பற்றி தான்ப்பா பேசணும் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆயிருந்தேன். ஏன்னா இந்த படம் வந்துட்டு நிறைய பேர் பார்த்துருந்தாலும் ஈவன் எனக்கு வந்துட்டு இந்த படம் வந்துட்டு பர்சனல் ஃபேவரட். ஒரு மாதிரி அவருக்கான ஒரு படம், இதுதான்டா படம்னா தாண்டா படம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்ட் இவ்வளோலாம் சொல்கிறதுலேயே தமிழ்லேயே இருக்கும். இட்ஸ் மங்காத்தா டே. படத்தை பற்றி பேசலாம். இன்ட்ரோ பார்த்துட்டு வாங்க. அண்ட் இன்ட்ரோக்கு முன்னாடி, இந்த வீடியோ காப்பிரைட் வந்தாலும் பரவாயில்ல, இந்த பிஜிஎம் யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட். ஃபர்ஸ்ட் வந்துட்டு படத்தை பற்றி பார்த்துடலாம். மங்காத்தா பற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் வரேன், என்னென்ன இருக்குது பேக்ட்ராப்ஸ் அப்படின்ட்டு வரேன். ஓகே. AK-15, சாரி, என்னோட லிஸ்ட்டில் இது 15வது படம். பட் ஏகேக்கு இது 50வது படம். 50th மூவினா இப்படி தாண்டா இருக்கணும், இது தாண்டா சினிமா, இப்படி தாண்டா இருக்கணும் அப்படின்ட்டு எடுத்து வச்ச படம் இது. இந்த படம் வந்துட்டு நான் நார்மலாகவே ஹைப்பாக தான் பேசுவேன். அண்டு இப்போது இன்னொன்று வேறு இது கூட சிங்க் பண்ணியிருக்கிறதா இன்னும் ஓவர் ஹைப் ஆகிருக்கு ஆஸ் யூஷுவல். லைக்வைஸ் இது வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்துட்டு ஒரு ஏகேவோட எல்லா கேட்டகரிஸையும் எடுத்து வச்ச ஒரு படம்னு சொல்லுவோம். ஒரு ஆக்ஷன்லேருந்து எல்லாமே ஒரு மாதிரி. அது எப்படி யோசிங்களேன், ஒரு கேரக்டர், அந்த கேரக்டர் வந்துட்டு பணம்ட்டு அலையுது. பட் அந்த கேரக்டர் மேலே உங்களுக்கு வெறுப்பு வரல. அந்த கேரக்டர் எல்லா கெட்ட விஷயமும் செய்யுது. ஒரு பொண்ணை லவ் பண்ணு, அந்த பொண்ணை விட்டுட்டு போதும், அவங்க அப்பனை பிடிச்சி அடிக்குது, என்னென்ன எல்லாமும் செய்யுது. பட் ஈவன் தோ நோ ஒன் ஹேட் தட் கேரக்டர் அண்ட் ஹீ இஸ் அ ஹீரோ இன் தட் ஃபிலிம். யோசிங்க, இதெல்லாம் ஒரு வில்லன் பண்ணான்னா கூட எவனுக்கும் அது பிடிக்காது. பட் இட்ஸ் அ ஹியூஜ் திங். ஏகே வந்துட்டு நெகட்டிவ் ஷேடில் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கிறது. அண்ட் தட்ஸ் பிரிட்டி குட். நான் இந்த படம் பார்க்கும்போது அதான் குவைட் ரொம்ப அந்த படத்துக்கு வந்து தியேட்டருக்கு போனப்போ எனக்கு ஆப்வியஸாக வந்துட்டு அந்த பாட்டு ஒன்று ஞாபகம் இருக்குது. அந்த பாரில் வர சாங் மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்கும். மற்றபடி எல்லாம் எதுவும் பெருசாக ஞாபகம் இல்லை இப்போது. பட் அந்த டைமில் வந்துட்டு அந்த படத்தை தியேட்டரில் போய் பார்த்துருக்கேன் அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். இட்ஸ் அரௌண்ட் 2011 தான் நினைக்கிறேன். இந்த படம் காஞ்சனாலாம் அப்போ தான் அந்த இயரில் தான் ரிலீஸ் ஆச்சு. அண்டு அவரோட ஆக்டிங் மேலே ஒரு பெரிய ஈர்ப்பு வந்தது இந்த படத்தினால தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம வந்துட்டு அந்த படத்தை பார்த்து தானே அதுக்கு அடுத்ததெல்லாம் பார்த்தோம். அதனால சொல்கிறேன். ஏன்னா அந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் மற்றதெல்லாம் ஓகே, இப்படி ஒரு ஆக்டர் இருக்காருப்பா, இவர் படம்லாம் பார்க்கலாம்ப்பா அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பம் வந்தது. அண்ட் மோரோவர் வந்துட்டு ஒரு அந்த லுக்கு, அதுதான் மெயின். இப்போது ஒரு ஹீரோனா ஃபுல்லாக இப்படி இருக்கணும், இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் இருக்கணும், இப்படி முடி இருக்கணும், பிளாக்ல இருக்கணும், இதெல்லாம் இருக்கும்போது ஒரு சால்ட் அண்ட் பெப்பர் கூட வருவார். ஒரு வயசான அந்த சால்ட் அண்ட் பெப்பர்னு வந்துட்டாலே ஓகே, இவருக்கு வயசு அதிகம். எத்தனை வருஷம் வரைக்கும் தான் அந்த மாதிரி ஆக்டிங் பண்ணுவீங்க? இப்போ ஒரு ஹீரோக்கு வயசு ஆயிடுச்சுன்னா வயசான மாதிரியே நடிகேன், அதில் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் இந்த கேரக்டர். அதுக்கப்புறமும் நிறைய படம் வந்து நார்மலாக நடித்தார். அண்ட் அதுக்கப்புறம் இப்போ பேக் டு த ஃபார்ம், ஒரு வெள்ள முடி இருக்கா, நான் வெள்ள முடி இருக்குன்னே காமிச்சிக்கிறேன், அதில் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஜோனில் வந்துட்டு இருக்காரு. அந்த சால்ட் அண்ட் பெப்பர் லுக் அவுட் அதுவே ஒரு மாதிரி ரொம்ப இதாக இருக்கும், ஒரு மாதிரி யூனிக்னஸாக இருக்கும். ஒரு பிளாக் ஹேர் வச்சுக்கிட்டு ஒருத்தர் மாஸ் பண்ணுறாருன்னா இவர் ஒயிட் ஹேர் வச்சுக்கிட்டு செம்ம மாஸ் பண்ணுறாருல, அந்த மாதிரி. அண்ட் எக்ஸ்பெஷலாக வந்துட்டு சொல்லணும்னா இந்த படம் ஃபுல்லாகவே அந்த இன்ட்ரோல் பிளாக்கு தான் அந்த படத்தோட மெயின் பார்ட் அப்படின்னு சொல்லுவேன் நான். ஒரு ஃப்ரேம்லேயும் மணி 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 மணின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சிரிப்பார். இதெல்லாம் வேற மாதிரி. இப்போ ரீரிலீஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் என்னோட வேண்டுதல். பட் ரீரிலீஸ் பண்ணாலும் அதுக்கு இருக்கிற ஹைப் அப்படிதான் இருக்கும். ஏன் இந்த ஆல் டைம் கோட் மங்காத்தா. எஸ். அண்ட் மங்காத்தா வந்துட்டு ஒரு செம்மையான பிளாட்,
ஒரு சீரியஸாக சொல்லணும்னா ஒரு வேற லெவலான பிளாட்டு, ஒரு நிறையா ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸோட வச்சிருக்கிறது. அண்ட் இதில் சிங் பண்ணியிருக்கிற அந்த ஐபிஎல் மேட்சஸ் ஆகட்டும், இப்போ அதெல்லாம் ரிலேட் ஆகுது இல்லை. ஓ மை காட், நான் இது முடிச்சிடுறேன், இது முடிச்சுட்டு அதுக்கு வரேன். அண்ட் அதை பற்றி அந்த இதெல்லாம் தனித்தனியாக இருக்குது செப்பரேட்டாக. அண்டு அவரோட மஸ்ட் வாட்ச் மூவி மங்காத்தா. நீ அஜித் ஃபேன்னா நீ மங்காத்தா பார்த்துட்டு தான் இருக்கணும். அந்த படத்தை நீ தியேட்டரில் பார்க்கலன்னா யுவர் நாட் அன் ஏகே ஃபேன் அப்படின்னு சொல்லலாம். பட் இப்போ திருப்பி அதை ரீரிலீஸ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போது நம்ம லோகேஷ் கனகராஜ் நிறைய இன்டர்வியூஸில் சொன்னார்ல, வந்துட்டு லியோ தான் வந்துட்டு எல்சி யூனிவர்ஸ்லேயே ஒரு பவர்ஃபுல்லான வில்லன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு பவர்ஃபுல்லான ஹீரோ கம் வில்லன் அப்படின்னு சொன்னீங்கன்னா மங்காத்தா அஜித்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கான ஒரு கேரக்டரைசேஷன் அது. ஒரு ஹீரோ, அவர் பணம்ன்ட்டு அந்த பணத்துக்காக என்னெல்லாம் செய்கிறாரு. ஈவன் தோ எவனுக்கும் அந்த கேரக்டர் மேலே ஹேட் வரல. ஹீரோயினை வந்துட்டு திஷாக்கே நாமும் போட்டார். பட் ஈவன் தோ எவ்ரி ஒன் லைக்ஸ் தட் கேரக்டர். எஸ், இட்ஸ் அ கோட். ஃபைன், இது முடிஞ்சு இப்போது நம்ம இவ்வளோ நேரம் தி கோட் படமான மங்காத்தாவை பார்த்தேன். அண்ட் இப்போ வந்துட்டு மங்காத்தாவுக்கு கோரிலேட்டட் ஆகும் அப்படின்னு சொல்லின்னு இருக்கிற கோட் படத்தை பற்றி பேசலாம். அதை பற்றி எதுக்கு இதில் பேசணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி இருந்தாலும் படம் வந்துட்டு கொஞ்சமாக சிமிலராக இருக்கும், ரெண்டுத்துக்கும் ஒரு சிங்க் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஈவன் எனக்கு இந்த நியூஸ் தெரியாமல் இருந்துச்சுன்னா ஒரு 2 months பேக் மங்காத்தா பற்றி பேசிட்டு போயிட்டுருப்பேன். பட்டு இப்போது வந்துட்டு அதுக்கான நேரம் கிடையாது. பட் இப்போது இட்ஸ் அ ஹியூஜ் ஹிட், மேசிவ் மூவி. மங்காத்தா இஸ் அ குட். எனக்கு என்ன பேசணும்னு தெரியல. ஐ எம் லிட்ரலி குவைட் கன்ஃபியூஸ்டு. இது நம்ம இப்போ வீடியோ போட்டுருவோம். பட் அந்த மாதிரி எதுவும் நடக்கலைன்னா என்ன பண்ணுறது? ஒரு சின்ன ஃபோன் காலில் வந்துட்டு நம்ம தலையும் தளபதியும் பேசிக்கிற மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? எனக்கு இருக்கிற பிளாட் ட்விஸ்ட்டை சொல்கிறேன். இது வந்துட்டு இப்போ ஒரு விஷயம் மட்டும் மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிருக்கு, அதை நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். என்னென்னா, இப்போது இந்த படம் இதில் வந்துட்டு என்னெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சிங்கன்னா, இந்த 2 படத்துக்கும் இருக்கிற சிமிலர் திங்ஸை நான் சொல்லியிருக்கேன். சிஎஸ்கே மேட்ச் டேயில் தான் எல்லாமே நடக்கிற மாதிரி இருக்கும். அதில் கிளைமேக்ஸில் சிஎஸ்கே மேட்ச் இருக்கும்போது தான் பாம்பு வச்சுருக்காங்க அப்படின்னு கோட்டில் ட்ரெய்லரில் தெரிஞ்சிருச்சு. அண்ட் இதில் அப்போ தான் அந்த பெட்டிங் மூலிமா தான் பணம் அடிக்கிற மாதிரி ஒரு இது ஸ்டார்ட் ஆகும். அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இது 2 இருக்குது. அண்ட் இந்த பக்கம் எல்லா விஷயமும் நடந்து போயிட்டு தலைமறைவில் அவர் போயிட்டு அவரோட புது ஜெர்னி ஆரம்பிச்சிருப்பாரு. அந்த இடம் வந்துட்டு பேங்காக். அண்டு அதே மாதிரி இவங்க ட்ரிப்புக்கு போகிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு மிஷனுக்காக போயிருக்கிற இடமும் பேங்காக். ஸோ எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா புரியுதுல்ல? ஐ டோன்ட் கெஸ் இட் வில் பி போத். பட் எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த மாதிரியெல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும். என்னோட கருத்து, இந்த மாதிரியெல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. அண்ட் கேமியோஸை பற்றி சொல்லணும்னா, ஆளுக்கு ஒரு போஸ்டர் போட்டுன்னு இருக்காங்க. த்ரிஷா நடிக்கிறாங்க தெரியுமா, சிவகார்த்திகேயன் நடிக்கிறாங்க தெரியுமா, விஜயகாந்த் நடிக்கிறாரு. விஜயகாந்த் நடிக்கிறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. மற்றது எதுவும் இன்னும் கன்ஃபார்மாக தெரியல. அண்ட் இந்த பக்கம் வந்துட்டு இன்னும் என்னெல்லாம் உள்ள இன்னும் என்னெல்லாம் சஸ்பென்ஸ் இருக்குது அப்படின்னு தெரியல. 40 hours வந்துட்டு எனக்கு மெயினாக நான் இப்போது இந்த அளவுக்கு ஹைப் ஆகி பேசியிருக்க மாட்டேன். இதுக்கு காரணமானவங்க அந்த படத்தோட டைரக்டர்ஸ், அது கூட நடிச்சிருக்கிற கோஆர்டிஸ்ட்டுங்க தான். சம்மந்தமே இல்லாமல் நான் வந்துட்டு எப்படி இருந்தேன்னா, ஓகே படம் வந்துட்டு நம்ம இப்போது லியோவே வந்துட்டு ஆஹா போகோன்ட்டு எல்லாம் மொத்தமாக ஹைப் ஏற்றி வச்சுக்கிட்டு போய் படம் பார்க்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகேவாக இருந்துச்சு, செகண்ட் ஹாஃபும் ஓகேவாக தான் இருந்துச்சு. ஆனால் முடிச்சுட்டு வரும்போது நம்ம இது இல்லையே, அது இல்லையே, நம்ம இந்த சீன் வச்சிட்டோம், இது இல்லையே, கமலாசன் காட்டிலே, இந்த மாதிரி நிறைய டிசப்பாயின்ட்மெண்ட்ஸ் இருந்துச்சு. அந்த மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே கான்சியஸ்னஸாக இருந்தேன். எந்த ஒரு ஹைப்பு எடுத்துன்னு போகக்கூடாதுன்ட்டு. பட் அது நடக்கலை. ஏன்னா இவங்களே சும்மா இன்டர்வியூவில் இங்கே ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, அங்கே ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, அப்படி இப்படின்னு ஃபுல்லாக ஹைப் ஏற்றி விட்டாங்க. அண்ட் இப்போ வந்துட்டு நான் ஹைப் ஏற்றிக்க கூடாதுன்னு நான் நினச்சா கூட அந்த ஹைப் என்னை விட்டு போக மாட்டேங்குது. வாட் கேன் ஐ டூ? அந்த படத்துக்கான ஒரு ஹைப் என்ன இருக்கோ அந்த ஹைப் வந்துட்டு ஓவராக தாண்டி போயிடுச்சு. நான்லாம் இங்கே வந்துட்டு சீரியஸாக எனக்கு அதை பற்றியெல்லாம் யோசிச்சாலே கடுப்பாகுது. இங்கே சில தேட்டர்ஸ் இருக்குது. அந்த எல்லா தேட்டர் ஓனருக்கும் சொல்லணும்னா, சில தேட்டர் ஓனர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் அந்த ஷோ உக்காந்து ஒன்றுன்னா எத்தனை சீட் இருக்குது அப்படின்னாலாம் எண்ணிருக்கு. கிட்டத்தட்ட காலையில் 4 மணி ஷோக்கே 8.5 லட்ச ரூபாய், ஒரு ஷோக்கு 8.5 லட்ச ரூபாய் சம்பாதிப்பாங்க அவங்க.
எப்படி ஒரு ஷோக்கு 8.5 லட்ச ரூபாய். இங்கே பெங்களூரில் ஒரு மேஜர் தேட்டர்ஸ் பக்கத்துலேயே 2 தேட்டர்ஸ் இருக்குது. அந்த 2 தேட்டர்லேயும் 4 மணி ஷோ தான். பக்கத்துலேயே இருக்குது. 4 மணி ஷோவுக்கு 1000 ரூபாய் ஒரு டிக்கெட். ஒரு டிக்கெட் 1000 ரூபாய்க்கு நீங்கள் விற்கிறீங்கன்னா 8.5 லட்ச ரூபாய் கிட்ட. நான் இன்னும் இந்த வண்டி சார்ஜஸ் சொல்ல, இன்னும் அந்த சாப்பாட்டுக்காகிற இது அதெல்லாம் சொல்ல, இன்னும் ஃபுட்டு அதெல்லாம் விட்டுட்டு சொல்கிறேன் நான். இதெல்லாம் இப்படி சேர்த்துங்கன்னா அந்த ஒரு ஷோக்கே இவங்க சம்பாரிச்சிடுறாங்களே அவ்வளோ காசு. மற்றது விட்டுருங்க, மற்ற ஷோ இதெல்லாம் விட்டுருங்க, அந்த ஒரு ஷோக்கே அவங்க அவ்வளோ சம்பாரிச்சிடுறாங்களே. ஸோ தட்ஸ் த திங். அண்ட் இந்த மாதிரி இதுங்க தான் இன்னும் ஹைப் ஆயிட்டு இருக்கிறது. 4 மணி ஷோக்கு எங்கேயுமே டிக்கெட் கிடைக்கல அப்படின்னு வருத்தத்தில் இருந்தோம். பட் இப்போ கூட நான் வந்துட்டு ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணிட்டு போய் தான் படத்தை பார்க்குற மாதிரி ஆயிருக்கு. ஏன்னா இங்கே பக்கத்தில் எங்கேயும் இல்லை. 1000 ரூபாய் டிக்கெட் கொடுத்து நான் போகிற அளவுக்கெல்லாம் என்னால் முடியாது. அதுவும் அந்த படம் வந்துட்டு எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு தெரியாமலே, இப்போ உங்களுக்கு தெரியாமல் ஒரு டிஷ்ஷை நீங்கள் ஆர்டர் பண்ணுவீங்களா? தெரியாமல் ஒரு டிஷ்ஷை ஆர்டர் பண்ணிவிட்டு அது வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு என்ன பண்ணுறது? இந்த 4 மணி ஷோக்கு அப்புறம் 7 மணி ஷோக்கு போ அப்படின்ற மாதிரி தோணும். பட் அந்த 7 மணி ஷோ வர்றதுக்குள்ளேயே 4 மணியில் ஷோவில் பார்த்தவங்க எல்லாருமே எடுத்து போட்டிருப்பானுங்களே, இதாச்சு அதாச்சு அது இதுன்னு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி தான். பட் நாளைக்கு என்னோட ரிவ்யூ வரும். நாளைக்கு மார்னிங் ஒரு 8லேருந்து 8:30க்கு வரும்னு நினைக்கிறேன். ஷார்ப்பாக ஒரு 8:30க்கு வந்துட்டு என்னோட ரிவ்யூ வரும். அந்த ரிவ்யூவில் வந்துட்டு படம் வந்துட்டு பார்க்கலாமா இல்லையா, வர்த்தா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருப்போம். பட் நாட் த திங் படம் வந்துட்டு நல்லா இருக்காது, இந்த ஸ்பாய்லர்ஸ் இதெல்லாம் எடுத்துன்னு சொல்ல மாட்டேன், நல்லா இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். அண்ட் இந்த மங்காத்தா கூட பேசும்போது எனக்கு இருக்கிற ஹைப்பே வேறு. பட் அந்த கேரக்டரைசேஷனுக்குள்ள எடுத்துன்னு வச்சுருந்தாங்கன்னா இட் வில் பி அ ஹியூஜ் திங். ஒரு ஃபோன் காலில் ஏகே வந்துட்டு மை டியர் தளபதி, இவர் மை டியர் தலன்னு சொல்கிறது, இதெல்லாம் விஷுவலாக நான் யோசித்து பார்த்தா நல்லா இருக்குது. பட் நாளைக்கு இதெல்லாம் நடக்கலைன்னா நான் இந்த வீடியோ வந்துட்டு ப்ரைவேட்டில் போட்டுருவேன். ஏன்னா அது நடந்துருந்துச்சுன்னா இந்த வீடியோ இருக்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது. பட் நடக்கலைன்னா இது ஒரு எந்த யூஸுமே இல்லை இல்லையா? ஸோ அதனால அண்டு அவ்வளோதான். இவங்க கொடுக்குற ஹைப்புக்கும் நம்ம போடுற ஸ்டோரி ஸ்டேட்டஸ்க்கும் படம் நல்லா இருந்தால் நாங்கள் தப்பிச்சோம். கொஞ்சம் மட்டும் மிஸ் ஆச்சு. ஃபைன். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வீடியோ போடுறது. அண்ட் அஜித் சீரிஸ் முடிஞ்சிருச்சு. நான் அந்த ஹாப்பினஸில் வேறு இருக்கிறேன். அஜித் சீரிஸ் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சுப்பா. எப்படியோ 2 மாதம் கழிச்சு அந்த சீரிஸை கம்ப்ளீட் பண்ணதில் நான் ரொம்பவே பெருமைப்படுறேன். அண்ட் அடுத்து வந்துட்டு நாளைக்கு படம் நல்லா இருந்துச்சுன்னா விஜய் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன். நல்லா இல்லைனா கூட விஜய் சீரிஸ் ஸ்டார்ட் ஆகும் நாளைக்குலேருந்து அப்படின்னு நினச்சின்னு இருக்கேன். பார்க்கலாம் என்ன ஏதுன்ட்டு போக பார்க்கலாம். அண்டு இப்போது நாளைக்கு கோட்டது மட்டும் போட்டு ஒரு வாரம் விட்டுட்டு தான் விஜய் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஆனால் அப்படியே பேக் டு பேக் போட முடியாது. ஆனால் கோட்டோட ஃபீவரே ரொம்ப நாளைக்கு இருக்கும். அண்டு அதுதான் கைஸ். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது. தேங்க்யூ. பாய்.